இன்னைக்கு நம்ம ஊருக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்க குளவைப்பட்டின்ற ஊர்ல ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டு மாடு ஊத்தாங்க. இந்த ஜல்லிக்கட்டுல உள்ளூர் மாடுங்களும் இந்த ஊரை சுத்தி உள்ள மத்த ஊர் மாடுங்களையும் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஜல்லிக்கட்டுக்கு சின்ன சின்ன கண்டுல இருந்து பெரிய பெரிய மாடுங்க வரையும் எல்லாத்தையும் கொண்டு வந்திருந்தாங்க. வந்திருந்த காலங்களும் ஒன்னொன்னும் தரமா இருந்துச்சு. அப்படி தரமா வந்திருந்த மாடுங்களுக்கு சமமா மாடுபிடி வீரர்களுமே இருந்தாங்க. பெரிய வேடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் வீரர்களை பேட்ச் வைஸ் பிரிச்சு அதுல ஒரு பேட்சா விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இது மாதிரி லோக்கல் வேடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் வந்திருக்க எல்லா வீரர்களும் மொத்தமா ஒன்னா நிப்பாங்க. அப்படி மொத்த மாடுபிடி வீரர்களும் ஒன்னா நிக்கையில இதுல மாடு தப்பிச்சு வருது பாத்தீங்களா, அதுதான் மாட்டோட உண்மையான ரிசல்ட். அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்திருந்த நிறைய மாடுங்களுக்கு நல்ல ரிசல்ட். ஏன் அப்படி சொல்றேன்னா வந்திருந்த நிறைய மாடுங்க சூப்பரா பண்ணிட்டு போயிருந்துச்சு. ஆனா என்ன இதெல்லாம் வீடியோ போட்டோ எடுக்கிறதுக்குள்ள எங்களுக்கு போதும் ஆயிருச்சு. ஏன்னா இது மாதிரி லோக்கல் வாடியில வெளியில வர மாடு எப்ப எங்கிட்டு வரனே தெரியாது. வீடியோ போட்டோ எடுக்கிற நாங்க கொஞ்சம் அசால்ட்டா நின்னா அவ்வளவுதான். நானே 2 மாட்டுல மாட்ட வேண்டியது ஏதோ ஜஸ்ட் மிஸ். பெரிய ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை இந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா சைட்ல போட்டோகிராஃபிக்குனே தனியா இடம் கொடுத்துருவாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ வந்திருக்கு. அதனால ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டோட ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல 7 மணிக்கு போஸ்ட் ஆகும். மறக்காம அதையும் பாத்துருங்க.